சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு படி அரிசிக்கு நான் சட்டி வச்சுருக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெடிக்க விட்டோன்னா ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி அதையும் முருகட்டும். இதுக்கு 300 கிராம் வெங்காயம் எடுத்து போடுறோம். வெங்காயம் நல்லா முருகி வரட்டும். நல்லா செவக்க முருகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா 2 கிண்டி விடுங்க. பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு கை புதினா தலை, ஒரு கை மல்லித்தலை போட்டுக்குவோம். நல்லா போட்டு கிண்டி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு மிளகாத்தூள், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மசாலாவை நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள், அப்படி நல்லா கிண்டி விடணும். இதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர், ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்ருக்கோம். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம சோயாவை ஊற வச்சுருக்கோம். 200 கிராம் சோயா, 200 கிராம் பீன்ஸு, 200 கிராம் பட்டாணி, 200 கிராம் கேரட்டு எல்லாம் 3-4 சம அளவு எடுத்துக்கங்க. இப்போ எல்லா காயும் நம்ம கலந்துக்கலாம். கலந்து அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அளந்து. இந்த காய் வேகிறதுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதிக்குது. நான் அரை மணி நேரமாக அரிசி ஊற வச்சுருக்கிறேன் பிரியாணிக்கு. ஊற வச்ச அரிசி எடுத்து நம்ம இதில் பிரியாணியில் போட்டுக்குவோம். பாருங்க, எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. அந்த அரிசிக்கு தகுந்த உப்பையும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கையிலையே தம்மு வச்சுருங்க. சோறு ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம தம்மில் விட்டுக்கலாம். நான் தால்ச்சா குக்கரை தூக்கி சாப்பாட்டு மேலே வச்சுருக்கேன். தம்மு ஆயிடுச்சிங்க. பாருங்கள், சோறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக சூப்பராக பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.